குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேஃபாக இருங்க. எப்படியோ நம்ம இப்போ வந்து 11th ஸ்டாண்டர்ட் வந்து ஜாயின் பண்ணியாச்சு, அப்படி தானே? இவ்வளோ நாளாக 10th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி அந்த மாதிரி 4 சப்ஜெக்ட்டும் ஒரே ஹோல் புக்கில் படிச்சிருப்பீங்க. இப்போது நீங்கள் 11th and 12th செப்பரேட்டாக படிக்க போகிறீங்க. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அந்த மாதிரி படிக்க போகிறீங்க, சரியா? அதே மாதிரி இப்போது நீங்கள் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஜுவாலஜி சப்ஜெக்ட் இன்றைக்கி நமக்கு போயிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் பார்க்குறோம். பயோஜுவாலஜியில் த லிவிங் வேர்ல்டு தான் பார்த்துட்ருக்கோம். லிவிங் வேர்ல்டில் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப், அதில் த ஆர்கானிசம்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன்டு domains and kingdoms based on the cell type, their ability to make food, the number of cells in their bodies. அதாவது அனிமல் கிங்டம்மை பேஸ் பண்ணி அந்த செல்ஸோட டைப்பை வச்சு சொல்கிறது தான் நம்ம வந்து 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் தான் பாருங்கள், எபிலிட்டி டு மேக் ஃபுட், அதாவது எபிலிட்டி டு மேக் ஃபுட் அப்படின்றதுல ஹெட்ரோட்ரோஃபிக்காக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஆட்டோட்ரோஃபிக்காக இருக்கலாம். உங்களுக்கு தெரியும் ஆட்டோட்ரோஃபிக்கா ஹெட்ரோட்ரோஃபிக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. டிபெண்ட் அப்பான் அனதர் ஒன். ஹெட்ரோட்ரோஃபிக்கு செல்ஃப் ப்ரொடெக்ஷனை ஓனாக ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணும், அதை தான் நம்ம ஆட்டோட்ரோஃபிக். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸு, ஹெட்ரோட்ரோஃபிக் அனிமல்ஸ் தெரியும் இல்லையா? நெக்ஸ்ட்டு செல் டைப். செல் டைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோகரியாட்டிக்காக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா யூகேரியாட்டாக இருக்கலாம். ஓகே, ப்ரோகரியாட்டிக் ஆர் யூகேரியாட்டிக்காக இருக்கலாம், அந்த மாதிரி செல் டைப்ஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் தர் பாடி. நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் தர் பாடினா அது பாடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் செல்லாக இருக்கலாம், அதை வந்து நம்ம யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யூனிசெல்லுலார் ஆர்கானிசமாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா மல்டி செல்லுலார் ஆர்கானிசமாக இருக்கலாம். ஓகே, இதுதான் வந்து 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப்பில். நெக்ஸ்ட்டு ஆல் ஆர்கானிசம்ஸ் பிலாங்ஸ் டு ஒன் ஆஃப் 3 டொமைன்ஸ் டிபெண்டிங் ஆன் த கேரக்டர்ஸ். அதாவது இந்த டொமைன்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட கேரக்டர்ஸை பொறுத்து தான் இருக்கும், சரியா? A domain is the most inclusive taxonomic category. A single domain can contain one or more kingdoms. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் டொமைனில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிங்டம்ஸ், ஒரு கிங்டம் இருக்கலாம், இல்லைனா நிறைய கிங்டம்ஸ் இருக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கிங்டமாக சொல்கிறோம் 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப்பில். எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா ஆர்கியா, பாக்டீரியா, யூகேரியா. டொமைன் ஆர்கியா, டொமைன் பாக்டீரியா, டொமைன் யூகேரியா, அந்த மாதிரி சொல்லலாம் 3 டொமைன் ஆஃப் லைஃப்பில். இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா ஆர்கியா, பாக்டீரியா, யூகேரியா, இதெல்லாம் நம்ம சொல்லலாம் 3 டொமைன்ஸில். நெக்ஸ்ட்டு இதில் ஆர்கியா சொன்னோம் இல்லையா? ஆர்கியான்றது என்ன? வெரி ப்ரிமிட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் பாக்டீரியா, அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஆர்கியான்னு சொல்கிறோம். ஆர்கியான்றது என்னது? ப்ரிமிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் பாக்டீரியாவுக்கு ப்ரிமிட்டிவாக இருக்கிறது தான் ஆர்கியான்னு நம்ம சொல்கிறோம், சரியா? அதாவது பாக்டீரியாவுக்கு ப்ரிமிட்டிவாக இருக்கிறத வந்து நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா மைக்ரோப்ஸை சொல்லலாம், சரியா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு யூ பாக்டீரியா, சரியா? யூ பாக்டீரியா அதாவது பாக்டீரியா, டொமைன் பாக்டீரியா இருக்கு இல்லையா, அது மோர் அட்வான்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் பாக்டீரியா. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும், சரியா? அந்த மாதிரி இருக்கிறது டொமைன் பாக்டீரியாவில் சொல்லலாம். அதுக்கு வந்து சைனோ பாக்டீரியா சொல்லலாம். அதுக்கு வந்து நம்ம எதை வந்து சொல்லலாம் அப்படின்னா சைனோ பாக்டீரியாவை நம்ம சொல்லிக்கலாம், சரியா? அதாவது இது வந்து கார்பனேட்டிங் பாக்டீரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு யூகேரியோட்டா, அதாவது டொமைன் யூகேரியா, அதை தான் வந்து யூகேரியோட்டான்னு சொல்கிறோம். ஆல் லைஃப் ஃபார்ம்ஸ் வித் யூகேரியோட்டிக் செல்ஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து செல்ஸ் எப்படி இருக்கும்? யூகேரியோட்டிக் செல்ஸாக இருக்கும். அப்போ யூகேரியோட்டா அப்படின்னா அதில் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா பிளான்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை, குரோமிஸ்ட், புரோட்டிஸ்ட்,
புரோட்டிஸ்டா, இதெல்லாம் வந்து யூகாரியோட்டால சொல்லலாம். இதெல்லாம் வந்து எதில் சொல்லலாம் அப்படின்னா யூகாரியோட்டால. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 3 domains ஆஃப் லைஃப் சொல்கிறோம் இல்லையா. இந்த 3 domains கிளாசிஃபிகேஷன் வாஸ் ப்ரப்போஸ்டு பை காரல் வூசஸ். காரல் வூசஸ் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணார் 1977. எப்போ ப்ரப்போஸ் பண்ணார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1977 ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரல் வூசஸ் அப்படின்றவர். சரியா, அவங்க ஒரு குரூப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி இந்த மாதிரி அந்த ஜீன்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை, சரியா, அந்த டிஃப்ரென்ஸை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அவங்க டிஸ்கஸ் பண்ணி இதை பற்றி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க 3 domains பற்றி. சரியா, அதான் they classified organisms based on the difference in 16S rRNA genes-ஓட அதோட டிஃப்ரென்ஸை வச்சு சொல்லியிருக்காங்க. 3 domain system adds the taxon domain higher than the kingdom. சரியா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிங்டமை விட இந்த கிங்டம் சொல்கிறோம் இல்லையா, கிங்டம் அப்படிங்கிறது ஆல்ரெடி முன்னாடி படிச்சிருப்பீங்க. கிங்டம் அப்படிங்கிறது பேருலகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேர்த்து சொல்லியிருக்காங்க. The 3 domain system adds the taxon domain higher than the kingdom. This system emphasizes the separation of prokaryotes into 2 domains. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணியிருக்காங்க ப்ரோகரியட்ஸ் யூகரியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அப்போ ப்ரோகரியட்ஸ் இன்டு டொமைன்ஸ் பாக்டீரியா அண்ட் ஆர்கியா அண்ட் ஆல் த யூகரியட்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன்டு த டொமைன் யூகாரியா. யூகரியட்ஸில் இருக்கிறத வந்து நம்ம எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா டொமைன் யூகாரியா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆர்கியா. ஆர்கியா அப்பியர்ஸ் டு ஹாவ் மோர் இன் காமன் வித் த யூகாரியா தேன் த பாக்டீரியா. நெக்ஸ்ட்டு ஆர்கியா டிஃபர் ஃப்ரம் பாக்டீரியா. ஆர்கியாலேருந்து பாக்டீரியா டிஃபர் ஃப்ரம் பாக்டீரியா இன் செல் வால் கம்போசிஷன் அண்ட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பாக்டீரியா அண்ட் யூகாரியட்ஸ் டைப். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இந்த யூகாரியா சொன்னோம் இல்லையா, ஆர்கியா ஒன்று சொன்னோம். அதாவது ப்ரோகாரியட்டை வந்து பாக்டீரியா ஆர்கியான்னு 2ஆக டிவைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூகாரியட்ஸில் பொறுத்த வரைக்கும் யூகாரியா அப்படின்ற கிங்டமையும் சொல்லியிருக்காங்க, அந்த டொமைனையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொதுவாக ஜென்ரலாகவே பாக்டீரியாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கியா யூகாரியாவோட கான்டெக்டில் தான் இருக்கும். சரியா, அதே மாதிரி அந்த பாக்டீரியாவோட செல்வால்ல இருந்தும் பாக்டீரியா யூகாரிட்டிகளோட அந்த செல் மெம்பரின், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர்என்ஏவோட டைப்ஸு, அதிலிருந்தும் இந்த ஆர்கியா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சரியா, அதான் நம்ம சொன்னோம் ஆர்கியா டிஃபர் ஃப்ரம் பாக்டீரியா இன் செல் வால் கம்போசிஷன் அண்ட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பாக்டீரியா அண்ட் யூகாரியட்ஸ் அண்ட் மெம்பரின் கம்போசிஷன் அண்ட் ஆர்ஆர்என்ஏ டைப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3 domains. முன்னாடியே நம்ம சொன்னோம் இல்லையா, காரல் லூசஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு 1977. இதில் ஆர்கியா, பாக்டீரியா, யூகாரியா. ஆர்கியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரிமோஃபிலஸ். இதில் வந்து எதை சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரிமோஃபிலஸ். எக்ஸ்ட்ரிமோஃபிலஸ் அப்படின்றத பற்றி நம்ம அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் மெத்தனோஜென்ஸ், ஹாலோஃபில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தெர்மோ அசிடோஃபிலஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாக்டீரியா. பாக்டீரியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைனோபாக்டீரியா, யூபாக்டீரியா, பெனிஃபிஷியல் அண்ட் பேத்தோஜெனிக். இதெல்லாம் நம்ம பாக்டீரியாவில் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு யூகாரியா. யூகாரியா அப்படின்னாவே தெரியும், யூகாரியோட்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா ஆல்ரெடி. பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரோகாரியட்ஸ் யூகாரியட்ஸ்னு டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. அப்போது இது வந்து யூகாரியாவில் பொறுத்த வரைக்கும் யூகாரியட்ஸ். யூகாரியட்ஸில் புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து எதில் வரும் அப்படின்னா யூகாரியாவில் தான் வரும். ஓகே, இதில் பாருங்கள் டொமைன் ஆர்கியா. டொமைன் ஆர்கியாவில் கிங்டம் ஆர்கி பாக்டீரியா. இதில் தே ஆர் யூனிசெல்லுலார் ப்ரோகாரியாட்டிக் அண்ட் சம் ஆர் ஆட்டோட்ரோஃபிக் அண்ட் அதர்ஸ் ஹெட்ரோட்ரோஃபிக். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிசெல்லுலாராக இருக்கும், ப்ரோகரியாட்டிக்காக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோட்ரோஃபிக், சிலது ஹெட்ரோட்ரோஃபிக்காகவும் இருக்கலாம். ஓகே, நோன் ஆஸ் ஆன்சியன் பாக்டீரியா. இது பொறுத்த வரைக்கும் என்ன டைப் ஆஃப் பாக்டீரியான்னு சொல்லலாம் அப்படின்னா ஆன்சியன் பாக்டீரியான்னு சொல்லலாம். மோஸ்ட் ப்ரிமிட்டிவ், ஆல்ரெடி முன்னாடியே நம்ம சொன்னோம் ப்ரிமிட்டிவ் டைப் ஆஃப் பாக்டீரியாவை தான் ஆர்கியான்னு நம்ம சொன்னோம். சரியா,
அதே மாதிரி இதில் வந்து 3 லார்ஜ் ஃபைலாக வந்து கன்சிஸ்டாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரென் ஆர்கியோட்டா, அதுக்கப்புறம் யூரி ஆர்கியோட்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோர் ஆர்கியோட்டா, அந்த மாதிரி 3 லார்ஜ் ஃபைலாகவும் இதில் வந்து கன்சிஸ்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா ஆர்கியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட 3 பேசிக் கேரக்டர்ஸ். என்னென்ன 3 பேசிக் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூனிசெல்லுலாராக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோகாரியாட்டிக்காக இருக்கும். ஓகே, யூனிசெல்லுலார் ப்ரோகாரியாட்டிக்காக இருக்கும். இன்னொன்று வந்து தே லிவ் இன் எட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட். அதை நம்ம முன்னாடியே சொன்னோம்ல, எக்ஸ்ட்ரீமோஃபில்லர்ஸ் சொன்னோம் இல்லையா. இப்போ எக்ஸ்ட்ரீமோஃபில்லர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தே லிவ் இன் எட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்ஸ். அதாவது தே ஆர் ஆஃபன் ரெஃபர்ட் டு அஸ் எக்ஸ்ட்ரீமோஃபில்லர்ஸ். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமோஃபில்லர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதை நம்ம எக்ஸ்ட்ரீமோஃபில்லர்ஸ்னு சொல்கிறோம்? ஆர்கியா. ஓகேவா, அப்போ ஆர்கியாவில் தான் எக்ஸ்ட்ரீமோஃபில்லர்ஸ். ஓகே, தே லிவ் இன் எட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்ஸ். அதான் வந்து எக்ஸ்ட்ரீமோஃபில்லர்ஸ். எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா அண்டர் வாட்டர் வால்கனோஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கெய்சர்ஸ், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் இது வந்து இருக்கும். சரியா, ஆர்கியா. இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்கி பாக்டீரியா, அதாவது டொமைன் ஆர்கியா சொன்னோம் இல்லையா, அதான் இது டொமைன் ஆர்கியா. நெக்ஸ்ட்டு டொமைன் ஆர்கியா, அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை பார்ப்போம். This domain includes single-celled organisms. அத சொன்னோம் இல்லையா முன்னாடியே, single-celled organisms, the prokaryotes which have the ability to grow in extreme conditions like volcano vents, hot springs and polar ice caps, hence also called extremophilous. இதை தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமோஃபில்லர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, இப்போ எக்ஸ்ட்ரீமோஃபில்லர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஆச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். எப்படி இருக்குன்னா சிங்கிள் செல்லாக இருக்கும், ப்ரோகரியட் டைப்பாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து வெல்கனோவென்ஸ் இங்கே எல்லாமே இங்கே அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் அந்த மாதிரி என்விரான்மெண்ட்லேயும் இந்த ஆர்கிபாக்டீரியா வந்து இருக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமோஃபில்லஸ். இது வந்து ஒரு 2 மார்க். ஓகேவா, எக்ஸ்ட்ரீமோஃபில்லஸ் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு தே ஆர் கேப்பபிள் ஆஃப் சிந்தசைசிங் தேர் ஃபுட். இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து சன்லைட் ஆக்சிஜன் இல்லாமலே அந்த வெல்கனோஸோட கிரேஸ் இருக்கு இல்லையா, அந்த வல்கனோஸ்லேருந்து வரக்கூடிய அந்த சாம்பல் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் சல்ஃபைடு, அது மட்டும் இல்லாமல் மற்ற கெமிக்கல்ஸ் இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஓகே, தே ஆர் கேப்பபிள் ஆஃப் சிந்தசைசிங் தேர் ஃபுட் வித்தவுட் சன்லைட் இல்லாமலும், ஆக்சிஜன் பை யூட்டிலைசிங் ஹைட்ரஜன் சல்ஃபைட் அண்ட் அதர் கெமிக்கல்ஸ் இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி வல்கனோவென்ஸ் இதிலிருந்து வரக்கூடிய அந்த சாம்பல் அதிலிருந்து அதுக்கு தேவையான ஃபுட்டை அது ஓனாக என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கும். சம் ஆஃப் தெம் ப்ரொடியூஸ்டு மீத்தேன், அதான் மெத்தனோஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிலது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மெத்தனோஜென்ஸ் மீத்தேன் கேஸ் இருக்கு இல்லையா, அதையும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபியூ லிவ் இன் சால்ட்டி என்விரான்மெண்ட்ஸ். சிலது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சால்ட்டி என்விரான்மெண்ட்லேயும் லீவ் பண்ணும். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோலோஃபைல்ஸ். அதை வந்து என்ன சொல்லுவோம் ஹோலோஃபைல்ஸ். அதாவது என்ன அப்படின்னா சம் ஆஃப் தம் ப்ரொடியூஸ்டு மீத்தேன், அதுக்கு தேவையானதை வந்து மீத்தேனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால மெத்தனோஜென்ஸ்னு சொல்லுவோம். அதில் ஃபியூ சிலது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சால்ட்டி என்விரான்மெண்ட்லேயும் லீவ் பண்ணும். அப்போது அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹாலோஃபில்ஸ் அண்ட் ஆர் தெர்மோ அசிடோஃபில்லஸ். அதுதான் வந்து தெர்மோ அசிடோஃபில்லஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது. சரியா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கிறனால அது வந்து தெர்மோ அசிடோஃபில்லஸ் விச் thrive in acidic environments and at high temperature. அந்த மாதிரி அசிடிக் என்விரான்மெண்ட் ஹை டெம்பரேச்சர்லையும் இது வாழக்கூடியதாக இருக்கும். எது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டொமைன் ஆர்கியா. நெக்ஸ்ட்டு டொமைன் பாக்டீரியா. டொமைன் பாக்டீரியாவில் பொறுத்த வரைக்கும் யூபாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். இதில் தே ஆர் யூனிசெல்லுலார் ப்ரோகாரியாட்டிக். சம் ஆர் ஆட்டோட்ரோஃபிக் அண்ட் அதர்ஸ் ஆர் ஹெட்ரோட்ரோஃபிக்காகவும் இருக்கலாம். த செல் வால் மேட் ஆஃப் பெப்டிடோக்ளைகான். இதோட செல் வால் வந்து மேட் அப் ஆஃப் பெப்டிடோக்ளைகான். த மேஜர் லைனேஜஸ் ஆர் இதில் கொடுத்துருக்காங்க தான் ஃபைலோஜெனிக் ட்ரீ ஆஃப் டொமைன் பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு.
இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த யூனிசெல்லுலாராக இருக்கலாம், ப்ரோகரியோட்டிக்காக இருக்கலாம், அதுக்கப்புறம் ஆட்டோட்ரோஃபிக்கு, அதர்ஸ் ஆர் ஹெட்ரோட்ரோஃபிக்காக இருக்கலாம். செல் வால் மேடப் ஆஃப் பெப்டிடோகிளைகான், அதோட செல்வால் பொறுத்த வரைக்கும் மேடப் ஆஃப் பெப்டிடோகிளைகானாக இருக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்டீரியாவோட கேரக்டர்ஸ் எதில் அப்படின்னா டோமைன் பாக்டீரியாவோட கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா யூனிசெல்லுலார், ப்ரோகரியோட்டிக், தே லிவ் எவ்ரிவேர் அரவுண்ட் த என்விரான்மெண்ட்ஸ், அதாவது எந்த என்விரான்மெண்ட்லேயும் இது வாழ தகுதி உடையதாக இருக்கும். சரியா? in air, on the we touch, in the air, in our skin, எல்லாத்துலேயுமே இது வந்து live பண்ணும். ஓகே. domain bacteria. Bacteria are prokaryotic. Their cells have no definite, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா bacteria are prokaryotic. Their cells have no definite nucleus. இல்லை கண்டிப்பாக no definite nucleus. prokaryotic அப்படின்னாவே no definite nucleus ரொம்ப முக்கியமான ஒன்று. அண்ட் அதனால தான் அதை வந்து நம்ம வந்து ப்ரோகரியோட்டிக்னு சொல்கிறோம். சரியா? DNA exists as circular chromosomes and do not have histones associated with it. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லாமே ப்ரோகரியோட்டிக் டைப்பில் தான், இது ப்ரோகரியோட்டிக் டைப்பில் தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் நோ டெஃபினட் நியூக்ளியஸாக தான் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து ஹிஸ்டோன்ஸ் வந்து இருக்காது. சரியா? they do not have histones இருக்காது. they do not possess membrane bound organelles except for ribosomes. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிபோசோம்ஸை தவிர அதில் வந்து எந்தவித ஒரு செல் மெம்பரின் எதுவுமே அதில் வந்து இருக்காது. சரியா? சில ஆர்கனல்ஸ் வந்து பவுண்டாக இருக்காது. the cell wall contains peptido, அதோட செல் வால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெப்டிடோகிளைகானால தான் இருக்கும். made up of peptidoglycan. the cell wall made up of peptidoglycan. many are decomposes, some are photosynthesizer and few causes disease. சரியா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டீகம்போசஸ் ஆகவும் தான் இருக்கும். சரியா? some are synthesized and a few causes disease. சிலது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிசீஸையும் காஸ் பண்ணும். they are beneficial. இதில் வந்து beneficial probiotic bacteria, beneficial பாக்டீரியாவும் இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவாகவும் இருக்கலாம். சரியா? பெனிஃபிஷியல் நன்மை தரக்கூடிய பாக்டீரியாவாகவும் இருக்கும், ஹார்ம்ஃபுல் பேத்தோஜெனிக் நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா அப்படின்னாவே நம்மளுக்கு பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும் இருக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ம்ஃபுல் பேத்தோஜெனிக் அதாவது டிசீஸ் காசிங் பாக்டீரியாவாகவும் இருக்கலாம். which are the diversely populated. Next cyanobacteria are photosynthetic blue green algae which produce oxygen. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்? ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சைனோபாக்டீரியாக்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சைனோபாக்டீரியா ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ளூ கிரீன் ஆல்கே விச் ப்ரொடியூஸ் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். திஸ் ஹேட் பிளேட் எ கீ ரோல் இன் த சேஞ்சஸ் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் த லெவல் ஃப்ரம் ஏரோபிக் டு anaerobic to aerobic during early geologic period. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜியாலஜிக்கல் பீரியட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ஏரோபிக் அனரோபிக் அது ரெண்டுலையுமே வந்து இருக்கும். சரியா? they had played and key role the changes of atmosphere, அந்த அட்மாஸ்பியர் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி aerobic to anaerobic, anaerobic to aerobic during early geologic periodல. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர். டொமைன் பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் டொமைன் யூகாரியா. டொமைன் யூகாரியா அப்படிங்கிறது யூகாரியோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா there are 4 types of eukaryotic organisms. 4 types of eukaryotic organisms also known as kingdoms. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா kingdoms. எது அப்படின்னா protista, protist, fungi, plants, animals. protist, fungi, plants, animals. யூகாரியாவோட கேரக்டர்ஸ் பாருங்க. they are eukaryotes. இதில் வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும்?
யூகேரியட்ஸ் இருக்கும். the presence of nuclear நல்ல well developed nucleus கன்சிஸ்டாக இருக்கும். எதில் அப்படின்னா யூகேரியட்ஸில். this is a eukaryotic organism, the well developed nucleus. நெக்ஸ்ட்டு இதில் சொன்னோம் இல்லையா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. புரோட்டிஸ்டா மோஸ்ட்லி யூனிசெல்லுலார், மைக்ராஸ்கோபிக்காக இருக்கலாம், ஆட்டோட்ரோஃபிக் ஆர் ஹெட்ரோட்ரோஃபிக்காக இருக்கலாம், இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்டாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் புரோட்டிஸ்டா எக்ஸாம்பிள் எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா அமீபா, ஆல்கை, டாஃப்னியா, பிளாஸ்மோடியம் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரோட்டிஸ்டாவில் வரும். சரியா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபங்கை. ஃபங்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டி செல்லுலார். ஓகேவா? ப்ரெசன்ஸ் ஆஃப் மெனி செல்ஸ். ஹெட்ரோட்ரோஃபிக்கு, டீகம்போசஸாக இருக்கலாம். ஓகே, த கேன் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்டாகவும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் மஷ்ரூம்ஸ், அத்லெட்டிக் ஃபுட் disease, one of the disease. bread mold also fungal disease in bread. Okay, that is a fungi. Next plantae, multicellular green plants, autotrophic through photosynthesis, have a cell wall. Example mosses, ferns, trees, flowering plants. Plantae photosynthesis prepare their own food, heterotrophic. So example mosses, ferns, trees, flowering plants. Next animalia, multicellular animals, heterotrophic, no cell wall. Example insects, spiders, crabs, birds, humans. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனிமாலியாவில் சொல்லலாம். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூகேரியா. சரியா? இதில் வந்து பாருங்கள், வெல் டெவலப்டு நியூக்ளியஸ் கன்சிஸ்டாக இதில் இருக்கும். ட்ரூ நியூக்ளியஸ் அதான் வந்து நம்ம சொல்கிறது யூகேரியோட்ஸ். ஓகே, யூ மீன்ஸ் ட்ரூ நியூக்ளியஸ். ஓகே, யூகேரியட்ஸ் அப்படின்னாவே ட்ரூ நியூக்ளியஸ். யூ அப்படின்னாவே அந்த இடத்துல நியூக்ளியஸ் ப்ரெசன்ட். நியூ அப்படிங்க வச்சுக்கோங்க, நியூக்ளியஸ் அங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும், வெல் டெவலப்டாக இருக்கும் யூகேரியட்ஸில் பொறுத்த வரைக்கும். நியூ அப்படிங்க வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரோகேரியட்ஸுக்கும் யூகேரியட்ஸுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக தெரியும். ஏன்னா ப்ரோகேரியட்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நோ டெஃபினட் நியூக்ளியஸாக இருக்கும். சரியா? நோ டெஃபினட் செல்லில் பார்த்தீங்க அப்படின்னா நோ டெஃபினட் நியூக்ளியஸ் இருக்கும். எதில் அப்படின்னா ப்ரோகேரியட்ஸில். அதே யூகேரியட்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெல் டெவலப்டு ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும். அதான் நியூக்ளியஸ், யூகேரியட்ஸ், நியூக்ளியஸ், நியூ அந்த மாதிரி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா நியூக்ளியஸ் இதில் ட்ரூ நியூக்ளியஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு டொமைன் யூகேரியா. டொமைன் யூகேரியாவில் நம்ம சொன்னோம் இல்லையா, யூகேரியட்ஸ் ஆர் அனிமல்ஸ் விச் ஹாவ் ட்ரூ நியூக்ளியஸ் அண்ட் மெம்பரேன்ஸ் பவுண்ட் ஆர்கனல்ஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே மெம்பரேன் வந்து கவர் ஆகிருக்கும். DNA in the nucleus is arranged as in linear chromosomes with the histone proteins. The histone proteins இருக்கும். ribosomes of 80S type in the cystole, 70S type the chloroplastல consist இருக்கும். Next mitochondria. And the mitochondria, the organelles in this domain are classified under kingdoms. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியாலாம் இதில் வந்து கன்சிஸ்டாக இருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா, சைட்டோபிளாசமில் பொறுத்த வரைக்கும் 80S ரைபோசோம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவில் 70S ரைபோசோம்ஸ் எல்லாமே இதில் கன்சிஸ்டாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 1987 கேவ்லியர் ஸ்மித் அப்படின்றவர் ரிவைஸ்டு த 6 kingdom system, 7 kingdom system. The concept of a super kingdom was introduced and revised to 7 kingdom classification. The classification is divided into 2 super kingdoms, prokaryotes, eukaryotes. Prokaryotes, eukaryotes ங்கிறது two super kingdoms னு எதை சொல்லுவோம் அப்படின்னா prokaryotes, eukaryote தான். 7 kingdoms to prokaryotic kingdoms. 7 kingdom வந்து prokaryotic kingdomல எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபாக்டீரியா, ஆர்கிபாக்டீரியா இருக்கும். சரியா? 5 eukaryotic kingdoms. 5 eukaryotic kingdomsனு எதெல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. ஓகே,
That's all students. Thank you.